இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் சனிக்கிழமை திருப்பதி பெருமாள் வழிபாடு ராசி பலன் பாட்டி வைத்தியம் ஸ்ரீராம ஜெயம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். நமது மகா மீடியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளையும் இறை சிந்தனையோடும் தெளிவான திட்டமிடலோடும் தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் நன்மைகள் வந்து சேரும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாளுக்கான இன்றைய சனிக்கிழமைக்கு உரிய முழுமையான பஞ்சாங்கம், நல்ல நேரம், செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரங்கள், பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள். வாருங்கள் 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 இன்றைய நாளுக்கான ஆன்மீக தகவலுக்குள் செல்வோம். முதலில் இன்றைய பஞ்சாங்க பலன்களை பார்த்துவிடலாம். திதி இன்று இரவு 10:39 மணி வரை நவமி திதி இருக்கின்றது. அதன் பிறகு தசமி திதி தொடங்குகின்றது. நவமி திதி பொதுவாக சுப காரியங்களுக்கு தவிர்க்கப்பட்டாலும் அம்பாளை வழிபடுவதற்கும் உக்கிர தெய்வங்களை வணங்குவதற்கும் மிகவும் உகந்த திதியாகும். நட்சத்திரம் இன்று இரவு 11:50 வரை ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் பிறக்கிறது. யோகம் இன்று இரவு 11:50 மணி வரை மரண யோகம் உள்ளது. எனவே புதிய முதலீடுகள், முக்கிய முடிவுகள் எடுப்பது இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. இரவு 11:50க்கு மேல் அமிர்த யோகம் பிறக்கிறது. இன்றைய முக்கிய நேரங்களை இப்போது காண்போம். நல்ல நேரம். சுபகாரியங்கள் செய்ய, நல்ல விஷயங்களை தொடங்க இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூரிய உதயம் இன்று காலை 5:59 மணிக்கு சூரிய பகவான் உதயமாகிறார். பரிகாரம் மற்றும் சந்திராஷ்டமம் காண்போம். இன்றைய தினம் சூலம் கிழக்கு திசையில் இருக்கின்றது. எனவே கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்பவர்கள் ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிட்டு விட்டு புறப்படுவது காரிய சித்தியை உங்களுக்கு தரும். இன்றைய தினம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் பேச்சில் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய சிறப்பு வழிபாடு மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே அது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாள். இன்று நாம் கட்டாயம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சனிக்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானது. துளசி என்பது மகாலட்சுமி தாயாரின் அம்சம். எனவே பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். அது மட்டுமல்ல, இன்று வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த 8 எழுத்து மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் விலகும். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய தினம் நடைபெறும் மிக முக்கியமான ஆலய உற்சவங்கள் சிலவற்றை பார்ப்போம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் சுவாமி நந்தீஸ்வர வாகனத்திலும் அம்பாள் யாழி வாகனத்திலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். சோழசிம்மபுரம் அதாவது சோளிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் இன்று காலை நேரத்தில் சூரிய பிரபையிலும் இரவு சந்திர பிரபையிலும் சுவாமி புறப்பாடு நடைபெறுகின்றது. நரசிம்மரை நினைத்து இன்றைய சனிக்கிழமை நாளில் வழிபட எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக ஒழியும். திருப்பனந்தாள் சிவபெருமான் சகோபுர சகித
விருஷப சேவையில், அதாவது நந்தி வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தருகின்றார். இந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இறந்த இடத்தில் இருந்தபடியே மானசீகமாக இந்த தெய்வங்களை நினைத்து வணங்குங்கள். அடுத்ததாக கோவில் பரிகாரம். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறப்பான கோவில் பரிகாரம். இன்று நாம் வழிபட வேண்டிய சிறப்பு வாய்ந்த தலமும் இதுதான். கோயமுத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோயில். இந்த மாசாணி அம்மன் நீதியின் தெய்வமாக போற்றப்படுகிறாள். வாழ்வில் ஏற்படும் சகல துன்பங்களையும், தீராத நோய்களையும், செய்வினை கோளாறுகளையும் நீக்கி வளமான வாழ்வை தரும் சக்தி வாய்ந்த ஆலயம் இது. நியாயமான கோரிக்கைகளை அன்னை மாசாணியிடம் வைத்தால் அதை அவள் உடனடியாக தீர்த்து வைப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்று வரை தொடர்கிறது. பாட்டி வைத்தியம். நமது பாரம்பரியமான பாட்டி வைத்திய குறிப்பை இப்பொழுது காண்போம். பலருக்கும் உடல் சூட்டினால் வாய்ப்புண் ஏற்படுகிறது. இதனால் சாப்பிட முடியாமல் அவதிப்படுவார்கள். இதற்கு ஒரு எளிய தீர்வு கொள்ளுக்காய் வேர். கொள்ளுக்காய் வேரை சிறிதளவு எடுத்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அந்த தண்ணீர் ஆறியதும் வெதுவெதுப்பான சூட்டில் வாயில் ஊற்றி நன்றாக கொப்பளிக்க வேண்டும். இப்படி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை செய்து வந்தால் கடுமையான வாய் புண்ணும் சீக்கிரமாகவே குணமடையும். இன்றைய ராசி பலன். இன்றைய 12 ராசிகளுக்கான சுருக்கமாக ராசி பலன்களை பார்த்து விடுவோம். மேஷம். இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ரிஷபம். இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாள். எதிர்பாராத தனவரவு அல்லது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மிதுனம். இன்று பணியிடத்தில் உயர்வு உண்டாகும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கடகம். இன்று உங்கள் மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். சிம்மம். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனம் சுகம் பெறும் நாளாகவே அமையும். கன்னி. இன்று உங்கள் கைகளில் பண வரவு தாராளமாக இருக்கும். கடன்கள் குறையும். அடுத்ததாக துலாம். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சற்று கவனம் தேவை. அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம். இன்று குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தனுசு. மாணவர்களுக்கு மற்றும் புதிய விஷயங்களை கற்பவர்களுக்கும் இன்று தேர்ச்சி கிடைக்கும் நாள். அறிவாற்றல் இன்று பெருகும். மகரம். இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். கும்பம். இன்று நீங்கள் எதையும் சாந்தம் மற்றும் பொறுமையுடனே கையாள்வது உங்களுக்கு நன்மைதான் சேர்க்கும். மீனம். இன்று உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும். நண்பர்களால் உதவி உண்டு. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். தினமும் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், பஞ்சாங்கம் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள மகா மீடியா டிவி காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி.